25 வயசு சுகரு, பிரஷர் எல்லாம் என்ன காரணம்? உடம்புடைய உறுப்புகள் செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யறோமா? செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறார்கள். எப்படிப்பட்ட மார்க்கம் நமக்கு? இக்காமா சொல்லப்பட்டு இமாம் தொழுகை நடத்துறாரு. தொழுகைக்கு வந்து என்ன செய்யணும்? சேர்ந்தன தொழுகை நடந்து சேரணுமா இல்லை சேரக்கூடாதா? தொழுகை நடக்கும்போது சேர்ந்து ஆகணுமா இல்லையா? ஆனால் அந்த நேரத்தில் உனக்கு பாத்ரூம் வருது, முதல்ல போய் பாத்ரூம் வந்துட்டு வா. உனக்கு 2 பாத்ரூம் வருது, அதை இருந்துட்டு வா. ஏன்? உன் உடம்பை வந்து நீக்க முதல்ல பார்க்கணும், உன்னுடைய உடலை பார்க்கணும். நிற்க முடியல, உட்காந்து தொழுவை, உடம்பை பார்க்கணும். உடலுக்கு எவ்வளோ முக்கியத்தை இஸ்லாம் சொல்லுது. உடல்நிலை சரி, நோன்பு வைக்காத, நல்லான வையே, உடலை பார்க்க சொல்லுது. இபாதத்தை விட எது முக்கியம்? இபாதத்தை விட உன்னுடைய உடல் என்பது முக்கியம். இஸ்லாம் சொல்லி காட்டுது. ஒழு செய்ய முடியல, காலையில் எழுந்திருக்கிற சுபுக்கு ஒழு செய்ய முடியலையா? தயவு செஞ்சுக்கோ, குளிப்பு கடமை அவனுக்கு. தயவு செஞ்சு தொழு, உடம்பை பார்க்க சொல்லுது இஸ்லாம். அப்போ எந்த அளவுக்கு உடம்பை பார்க்க இஸ்லாம் சொல்லியிருக்குது. பசி, இசாவுடைய பாங்க சொல்லியாச்சு, இக்காம சொல்லியாச்சு, பசி எடுக்குது, சாப்பாடு வந்துடுச்சு, சாப்பிடணுமா? இசா தொழணுமா? சாப்பிடணுமா? சாப்பாடு முக்கியமா தொழுவு முக்கியமா? சாப்பாடு அங்கே முக்கியம். இஸ்லாம் சொல்லுது என்னது? உனக்கு சாப்பாடு வச்சாச்சு, இக்காம சொல்லியாச்சு, தொழுக டைம் வந்துடுச்சு, தொழுவலாமா சாப்பிடலாமா? சாப்பாடு இஸ்லாம் சொல்லுது. உடம்பை பாரு, உன் நப்சை பாரு. அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் பிறந்த நாம் உடலை வருத்தி வருத்தி நம்மை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். மதுபானம் மூலியமாக, போதை வஸ்து மூலியமாக, பழக்க வழக்கம் மூலியமாக உடலுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கெடுத்து நாம் சீக்கிரமாக அழிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் சொன்னான், வலா துல்ஹிக்கும், உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள், ஐதீக்கும், உங்கள் கைகளால் கரங்களால் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அழிக்கக்கூடாதீங்கன்றான். நம்ம அழிச்சிருக்கு அருமை சகோதரர்களே நம்முடைய உடலை. ரசூலா எந்த அளவுக்கு ஒரு சாபி என்ன செய்கிறாருன்னா, அவர் என்ன செய்கிறாருன்னா, எவ்வளோ பார்த்தா இரவில் தூங்குறது, இரவில் முழிச்சிருக்கிறது, காலையில் அபூதர்தா என்ற ஒரு சாபி என்ன செய்வார்னா, அவர் இரவெல்லாம் வணங்குறது, காலையெல்லாம் நோன்பு வைக்கிறது, இப்படியே இருக்கிறார். அபூதர்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி. அவருடைய ஃப்ரெண்டு யாருன்னா சல்மான் பார்சி என்ற அவர் ஃப்ரெண்டு பார்க்குறாரு. இந்த மாதிரி அவர் காரியங்கள்லாம் செய்கிறாரு. செஞ்சவனா இப்படிலாம் செய்யக்கூடாதுங்க, இஸ்லாத்தில் அப்படி கிடையாது சொல்லி காலைல போகிறாரு வீட்டுக்கு, விருந்து வைக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் வந்து நோம்பாளின்னு சொல்லி, நோம்பை விடு சாப்பிடுன்னு சொல்லி 2 பேர் சாப்பிட்றாங்க. நைட்டில் அவங்க வீட்டில் தங்குறாரு. நைட்லேருந்து தொழுவ போகிறாரு, தூங்கு அப்படி தூங்க வைக்கிறாரு. கடைசி அவரும் தூங்கிறாரு, இவர் எழுப்பி விட்டு தஹஜ்ஜத் தொழு வைக்கிறாரு. இவருக்கா மனசுலேருந்து ரொம்ப என்னடா நோம்பை இவ்வளோ வச்சுட்டாரு, தஹஜ்ஜத் ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக தொழுகிற தடுத்துட்டாரு என்று வந்த உடனே சல்மான் பார்சி ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலா என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய கடமை நிறைவேறி சொல்லி, ஐனுக்கு அலை ஹக்கா, ஓ ஜசதுக்கு அலை ஹக்கா, ஓ ஜவுஜுக்கு அலை ஹக்கா, ஓ நப்சுக்கு அலை ஹக்கா. ஒரு போதனை சொல்கிறாரு என்னன்னா, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு உனக்கு. ஓ ஜசதுக்கு அலை ஹக்கா, உன் உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு உனக்கு. ஓ நப்சுக்கு அலை ஹக்கா, உன் ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்குது. ஓ சவுஜுக்கு அலை ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நீ பாட்டு நைட்டெல்லாம் தொழுது இருந்தா மனைவி எப்படி செய்ய கடமை செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும்? பகல நோன்பு வச்சா எப்படி மனைவி கடமை நிறைவேற்ற முடியும்? கண்ணுக்கு எப்படி கடமை நிறைவேற்ற முடியும்? உடல் உறுப்புகளுக்கு எப்படி ரெஸ்ட் கொடுக்க முடியும் என்று அவர் கண்டிக்கிறார். ரசூலா வந்து இதுதான் சரின்னு ரசூலா சொல்றாங்க, இப்படி செய்யக்கூடாது. சதக்க சல்மான் உண்மையை தான் சொன்னார், அதான் கரெக்டு அப்படி அல்லாஹ்வுடைய சொன்னாங்கன்னா, நம்ம உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்ம கரெக்டாக நிறைவேற்றலாம நம்ம நோயாளியாக இருக்கிறோம், நாம் வந்து பலகீனப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறோம், வழிகேட்டுடைய உச்சத்தை நம்ம போயிடும். இப்போ அருமை சகோதரர்களே, நம்ம இளைஞர்களாக இருக்கிறோம். இந்த இளைஞர் நேரத்தை துடிப்பாக நம்முடைய காரியத்தை நம்ம செய்ததுக்கு நம்ம வந்து இஸ்லாத்துக்காக நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோமா? இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இங்கே இருக்க பொறுப்பாளி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா? கஷ்டப்பட்டுருப்பாங்க. எத்தனை வாடி ஃபோன் பண்ணியிருப்பாங்க, எத்தனை வாடி வாங்க பாய்ன்னு சொல்லியிருப்பாங்க.
எத்தனை மணி நேரம்? ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சு. ஆனால் ஐபிஎல் நினச்சா இல்லையா, அந்த ஐபிஎல்லுக்கு டைமை நம்ம பசங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே டிவி முன்னாடி போய் போட்டு உட்காந்துடுறாங்க. செல்ஃபோனை முன்னாடியே டவர்லாம் கரெக்டாக கிடைக்குதாப்பா, எங்கே டவர் கிடைக்குது அங்கே போய் கரெக்டாக உட்காந்து அந்த ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்க்குறதுக்கு நேரத்தை அவ்வளோ செலவு. அந்த நேரத்தை ரீசார்ஜ் இல்லையா, அப்பா காசு அனுப்பு ரீசார்ஜ் பண்ணி அந்த ஐபிஎல் ப்ரோக்ராம் பார்ப்போம். மேட்ச்சில் நைட்டில் திடீர்னு பார்த்தா 12 மணி மேட்ச் முடிஞ்சிடும், 11:30க்கு முடிக்கணும் மேட்ச்சு. திடீர்னு மழையாயிடும், கடுமையான மழை, மேட்ச்சு தள்ளி வச்சிட்டான். கடைசி மேட்ச்சு எத்தனை மணிக்கு வைக்க தெரியுமா? 11 மணிக்கு மேட்ச்சை முடிஞ்சிடும். ஆனால் 9 மணிக்கு பெஞ்ச மழை 12 மணி தான் விட்டுருது. 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, அது வரைக்கும் முடிச்சு உட்காந்துருக்கான். அந்த 1 மணி வரையும், 1 மணிலேருந்து 2:30க்கு முடியுது, 2:30 மணி வரை முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். நேரத்தை செலவு பண்ண, தியாகம் பண்ண ரெடியாக இருக்கிறான். தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். உலகத்துக்காண்டி, உலகத்துடைய விஷயத்துக்காண்டி தியாகமாக நம்ம ரெடியாக இருக்கிறோம். இது போன்ற பயானுக்கு வர்றதுக்கு பெயர் கொடுத்தவங்களும் சில பேர் வராமல் போயிடுறாங்க. உலக விஷயத்து மார்க்கத்துக்கு நம்முடைய தியாகம் குறையுது. உலகத்துக்கு கொடுக்குறான். ஒவ்வொரு ஆளும் தியாகம் மனதான் செய்கிறான். பண்ணுறோமா இல்லையா? எல்லாரும் தியாகம் பண்ணுறோம். ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு டிஷர்ட்டு வாங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வாங்க வேண்டிய வேலை 1.5 மணி நேரம். அந்த டிசைன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி 4 கடை அலைஞ்சி அந்த 1.5 மணி நேரம் படிக்கட்டு மேலே இருந்தாலும் சரி ஏறி வந்து அதை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணுறோம். உலகத்துக்காண்டி எல்லா நேரத்தையும் செலவு பண்ணுறோம். ஆனால் கேட்டால் மட்டும் ஏன்பா தொழுகைக்கு வரல? நேரம் இல்லைப்பா, எனக்கு நேரம் கிடையாது, தொழுகைக்கு நேரம் கிடையாது. எவ்வளோ நேரம்? 5 வேற தொழுகைக்கு எவ்வளோ நேரம்ப்பா? ஒரு வக்து தொழுகை எத்தனை நேரம்? எத்தனை மணி நேரம் ஆகும்? ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? அரை மணி நேரம் ஆகுமாப்பா? எவ்வளோ நேரம் தம்பி? ஒரு வக்து தொழுகைக்கு, ஃபஜருடைய தொழுகையை தொழுது முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? 5 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம். ஒரு தொழுகைக்கு 10 நிமிஷம். 5 தொழுகைக்கு எவ்வளோ? 50 நிமிஷம். ஒரு ஹவர், 1 மணி நேரம். 24 மணி நேரம் அல்லாஹ் கொடுத்தது. அந்த 1 மணி நேரம் நம்மளால் செலவழிக்க முடியலைங்க. ஆனால் ஒரு டிஷர்ட்டு வாங்குறதுக்கு, அந்த டிசைனை வாங்குறதுக்கு, அந்த ஐபிஎல் போட்டது அந்த மாடலில் அந்த யாருடைய தோனியுடைய அந்த ஃபோட்டோ உள்ள ஒரு டிஷர்ட்டு வாங்குறதுக்கு 10 கடை அலைவான். எவ்வளோ நேரம்? 3 மணி நேரம் 4 மணி நேரம் அலைஞ்சு அந்த டிஷர்ட்டு வாங்குறதுக்கு நேரத்தை செலவழிக்கிற உன் ஆசையை நிறைவேற்றுற. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தொழுகையை வந்து நிறைவேற்றுவதுக்கு என்னது உங்கள்கிட்ட டைம் இல்லை. நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான ரப்பு, அவனுக்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தம் தெரியுமா? நம்மளை படைச்சிருக்கான நாயகன், அவனுடைய ஒவ்வொன்றையும் நாங்கள் சிந்திச்சு பாருங்கள். அவன் கொடுத்த அருள் நம்ம உடம்புல அவ்வளோ பெரிய அற்புதத்தை நம்ம கொடுத்துருக்குறான். ஒஃபி அம்புசிக்கும் அப்பலா துபுசிரோன், உங்களை நீங்களே சிந்திக்க மாட்டீர்களா? உங்களை நீங்களே சிந்திக்க மாட்டேன் அல்லாஹ் கேட்குறான். ஏன்னா நம்மளை அல்லாஹ் அந்த உடம்புல அவ்வளோ அற்புதத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒரு மனிதனுக்கு அது என்ன அற்புதம் தெரியுமா? என்ன அற்புதம்? கை இருக்குது, 2 கை இருக்குது, அற்புதம். 2 கால் இருக்குது, அற்புதம். கண் இருக்குது, அற்புதம். காது இருக்குது, அற்புதம். நாவு இருக்குது, அற்புதம். எல்லாம் அற்புதம் தான். அதை விட மிக அற்புதம் என்னது? ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எது வேணும்? எது வேணும்பா? உலகத்தில் பையன் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? உயிராக நம்ம ஜீவித்து வாழ்கிறதுக்கு ஆரோக்கியம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக ஜீவித்து வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். 2 கால் இல்லாமல் வாழ்ந்துடலாம் ஆரோக்கியம் இருந்தால். 2 கால் 2 கையெல்லாம் வாழ்ந்துடலாம் ஆரோக்கியம் இருந்தால். 2 கண்ணெல்லாம் வாழ்ந்துடலாம் ஆரோக்கியம் இருந்தால். 2 காது இல்லாமல் வாழ்ந்துடலாம் ஆரோக்கியம் இருந்தால். ஆனால் எல்லா உறுப்புகளும் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியுமா? வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மா அஸ்பர் அல்லாஹு மா அஸ்பர மின் அல்லாஹி, அல்லாஹ்வை விட இந்த உலகத்தில் ஒரு பொறுமையாளன் யாருமே கிடையாது. அல்லாஹ்வை விட யாரும் லகுல் வலத், அல்லாஹ்வுக்கு இணைய வைக்கிறாம ஷிர்க் செய்கிறான்.
அப்படிப்பட்ட ஷிர்க்கு செய்யக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹ் என்ன செய்றானா, அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்குறான். இவ்வளோ ஷிர்க்கு பண்ணி இவ்வளோ இஸ்லாத்தை அழிக்க நீ வந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பொறுமை என்னன்னு சொன்னால், இவனுக்கு ஆரோக்கியத்தை எடுத்துட்டா என்ன ஆயிரும், வாழ முடியாத. ஆரோக்கியத்தை எடுத்து வாழ முடியுமா? ஒன்றும் வாழ முடியாது. நோய் படுக்க கிடக்கணும், படுக்கையாக கிடக்கணும், வாழ முடியாது. அப்போ அல்லாஹ் மிகப்பெரிய அருள் கூட நமக்கு ஆரோக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம்ம கொடுத்துருக்குறான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் சாப்பிட்றீங்களே, இந்த சாப்பிட்றத வயிற்றில் போய் அது செமிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறாங்களே, அவங்கள போய் கேட்டு பாருங்கள். 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்ன வேலை தெரியுமா செய்யுது? ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தி வேலை செய்யுது. அதை இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் நம்ம நல்லா உள்ள கிட்னி கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடும். அது பிராபலமான இந்த மாதிரி பொருளை சாப்பிட முடியாது. குறிப்பிட்ட பொருளை நீங்கள் சாப்பிடணும் முடியாது உங்களுக்கு. அப்போ டயாலிசிஸ் இன்றைக்கி உள்ள அவங்கள்ட்ட போய் வேலையை கேட்டு பாருங்க. ஒரு அம்மா ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்தேன். என்னம்மா தம்பி, வாரத்தில் 2 வாட்டி வரேன்ப்பா, படுக்க வச்சு படுத்துறாங்கப்பா, என்னால் தாங்க முடியலப்பா. அந்த 3 மணி நேரம் எதுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்? பேசாமல் நான் செத்துடலாம் போல தருது. தாங்க முடியல. 3-4 மணி நேரம் டைம் படுத்தேங்கிறது முதுகுலாம் வலிக்குதுப்பா. அதை கேட்கும் போது நமக்கு தெரியும், அல்லாஹ் நம்மளை ஆரோக்கியமாக படைச்ச ரப்பு. இன்றைக்கி சாப்பிட்றோம், அது செமிச்சு போயிடுது. தண்ணி குடிக்கிறோம், செமிச்சு போயிடுது. அந்த மக்களுக்கு அப்படி இருக்கா? ஒரு நாள் ஒரு வாரம் அவன் டயாலிசிஸ் பண்ண முடிஞ்சு போச்சு அவன் கதை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய அந்த ஆரோக்கியத்தோட நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடிச்சிடலாம். அல்லாஹ் நம்மளை மிகப்பெரிய ஒரு உதாரணத்துக்கு நேதாஜி நகர்லேருந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தாவாவுக்கு போனோம். இதை முடிச்சுக்கலாம். தாவாவுக்கு போனோம், ஸ்டாலினி ஆஸ்பத்திரிக்கு போனோம். இப்போ ஸ்டாலினி ஆஸ்பத்திரி போகும்போது ஒரு ஆளை சந்திக்கிற ஒரு நோயாளி சந்திக்கும் போது அவருக்கு பணம்லாம் வாங்கி கொடுத்து தாவா பண்ணுவோம். அவருக்கு பார்த்தா இந்த சைடில் மலம் வந்துடும். சைடில் ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. என்னன்னு சொன்னால், மலம் போகக்கூடிய பாதை இருக்குங்களா, மலம் போகக்கூடிய பாதை, அந்த பாதையில் புற்றுநோய் அரிச்சிருச்சு, கேன்சர் வந்துருச்சு. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அந்த இடத்தையே தச்சுட்டான். ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணி தச்சுது. அந்த பக்கம் வராது அவருக்கு, இந்த பக்கம் வருதுங்க. இந்த சைடில் ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்காங்க, அதில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது பாட்டு வந்துடும். நமக்கெல்லாம் மெசேஜ் அறிவிச்சு தான் நம்ம போவோம். ஆனால் அவருக்கு மெசேஜ் அறிவிக்காது, ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை சற்று சிந்தித்து பாருங்கள். இதை முடிச்சுக்கலாம். என்னென்னா, ஒரு சாதாரண நம்முடைய ஒரு காற்று வெளிப்பட்டாலே அதை வரக்கூடிய துர்வாடைனாலே நம்ம என்னது முகம் சுழிக்கிறோமா இல்லையா? என்னடா ஒரு வாடை அடிக்குது அப்படின்னு வாடை அடிக்க சுழிக்கிறோமே. அந்த மனுஷன் சுமந்துட்டே போகிறாரு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பெரிய சிரமம். அப்போ அல்லாஹ் நம்மளை சாப்பிட்டு அதை செமிச்சு அதை ரிலீஸ் பண்ணுற பாதை லேசாக்கியிருக்கான. ஒரு தண்ணியை குடித்து அந்த தண்ணியை செமிச்சு சிறுநீர் போகிற பாதையை லேசாக்கியிருக்கான. எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய அருள். அருமை சகோதரர்களே, நம்ம சிந்தித்து பார்க்குற ரப்பு நம்மளை ஆரோக்கியமானவனாக இந்த உலகத்தில் நம்மளை வாழ செஞ்சுருக்கான. அதுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு நம்முடைய வணக்க வழிபாடுகள். இன்றைக்கி நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம், நேரம் அவ்வளோ இருக்குது. அவ்வளோ பேரும் பேசினா உங்களுக்கு போர் அடித்து போயிடும். அதனால் அருமை சகோதரர்களே, உங்களை இறைவன் ஆரோக்கியத்தோடு வாழ செய்து வைத்திருக்கிறான். அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. தீமைக்கு போயிடாதீங்க. உங்களை சைத்தான் இழுப்பான். சைத்தானை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்க. சைத்தானை எப்போதுமே எதிரி, மூத்தான வரைக்கும் எதிரி. நாளை மறுமையிலும் அல்லாஹ் இடத்துல ஏமாத்திடுவான். அப்படிப்பட்ட எதிரியாக சைத்தானை எதிரியாகிடுங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவன் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நம்மால் முடிந்த இந்த மார்க்கத்தோட ஈடுபாடு, தொழுகையும் பக்கம் வாருங்க, இஸ்லாத்தோட ஈடுபாடு பண்ணுங்கள். சஹாபாக்கள்லாம் எவ்வளோ மார்க்கத்தை அறிஞ்சு குர்ஆனை மனனம் செய்தார்கள். நீங்கள் தொழுகையும் பக்கம் வாருங்க. படிப்பு தேவைதான். ஆனால் படிப்போடு மிக முக்கியமான நாளை மறுமையில வெற்றி பெறுவதற்கு இஸ்லாம் நமக்கு தேவை. இஸ்லாம் இல்லைன்னா முடியாது. பாபர் மசூதியுடைய தீர்ப்பு யார் எழுதுனா? 3 பேர், மொத்தம் 5 பெஞ்சு. அதில் ஒருத்தன் யார் எதிராக எழுதுனவன்? முஸ்லீம் தான். ஏன்னா இஸ்லாத்தை பற்றி பற்று இல்லாதவன் தான். அப்போ நீங்கள் படிக்கிறது போகிறதே கிடையாது. உங்கள் படிப்பு இஸ்லாத்தோடு சேர்ந்ததாக, ஒழுக்கத்தோடு சேர்ந்ததாக உங்களுடைய அந்த படிப்பு இருக்க வேண்டும். அதை மார்க்கத்தோடு தொடர்பு வைத்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதன் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சொல்லிட்டு ஆரம்பிச்சிருமா? வாங்க சொல்லிட்டு ஆரம்பிச்சிருமா? வாங்க நம்ம சொல்லிடுங்க. 10 சொல்கிறா இல்லையா? 15 தான். 10 12 மக்தே போகிறது 12 தான். சரி வாங்க சொல்லிட்டு ஆரம்பிச்சிருங்க. ம் 40 நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுர்ரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவதாக. அவனுடைய இறுதி தூதரும் முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இறைவனுடைய வேதத்தையும் தூதருடைய போதனைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் அமைந்தகரை கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் ஒற்றா பெருங்கருணையும் மன்னிப்பும் இன்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளால் அழகிய முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற ஒரு செயல் திட்டத்தை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டு, அந்த செயல் திட்டத்தை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாவட்ட அளவில் இளைஞர்களுக்குண்டான ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியை நம்ம கடந்த காலங்களில் நடத்தியிருக்கின்றோம். இன்றைய தினம் தென்சென்னை மாவட்டத்துக்குட்பட்ட 13 கிளைகளுக்கு மேலான கிளைகளில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும், அப்படிதானே? நோக்கம் இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமானா இருக்காது, அப்படிதானே? உங்களுடைய பேரு? ஹாலித். என்ன பண்றீங்க? இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வருஷம்? 3rd இயர் படிக்கிறீங்க. முடிச்சுட்டு என்ன ஆகணும்? ஐடி ஃபீல்டில் ஐடி இன்ஜினியர் ஆகணும். உங்கள் பேர் தம்பி? நஃபீல். உட்காந்தே சொல்லுங்க, பரவாயில்ல உட்காந்து. என்ன படிக்கிறீங்க? 11th. படிச்சுட்டு என்ன ஆகணும்? ஐடி தான். எல்லாம் இப்போ ஐடி. முதல்லலாம் என்ன வரும்னா, கேட்கும் போது நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்வாங்க. இப்போ யாரும் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது கிடையாது. சில பேர் டாக்டர் ஆகணும். டாக்டர்லாம் வேணாம், அவன் நீட் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க, நம்மளால் ரொம்ப சிரமம்,
அப்படின்ற ஒரு நிலை மாறி இப்போ எல்லாருமே என்னது ஐடி இன்ஜினியர் ஆகணும். சில பேர் யாருக்கு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும். இன்ஃப்ளூயன்சர்னா என்ன தெரியுமா? இன்ஃப்ளூயன்சர்னா தெரியாதா? தெரியாதா? என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு தெரியலன்னா அவ்வளோதானே, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லையே. இன்ஃப்ளூயன்சர்னா இந்த யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்குறாங்கல்ல, வச்சுக்கிட்டு ஃபுட்டுக்கு ஒரு பிளாக் போடுவாங்க, ட்ரெஸ்ஸுக்கு ஒரு விளாகு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு விளாக். வீட்டில் என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு விளாக் போடுவாங்க. இது நடந்தது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு விளாக் போடக்கூடிய, வீடியோ போடக்கூடிய, ரீல்ஸ் போடக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி தானே? அதை கூட சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, நான் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளர், இறைவனை நம்பக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய இலக்கு என்று ஒன்று இருக்கு. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எத்தனையோ வசதி வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கரெக்டு தானே? இறைவன் எத்தனையோ அருள் கொடைகளை நமக்கு கொடுத்துருக்கிறோம். இறைவனுடைய அருள் கொடை இல்லாமல், அவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சுவிட முடியாது. அப்படி தானே? இதெல்லாம் நம்புறோமா? யார் இதை நம்பல? யாராவது இருக்கீங்களா? யார்? எல்லாரும் நம்பக்கூடியவர்களாக முஸ்லீம்களாக இருக்கிறோம். இப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்துல மிக முக்கியமான ஒரு அடிப்படை தகுதி இருக்கும். இந்த உலகத்துல எவ்வளோ மனிதர்கள் வாழ்றாங்க. 800 கோடிக்கு மேல மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்தில் நாம் இருந்துகிட்டு இருக்கோம். இதுல முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா 200 சொச்சம் கோடி. அவர்கள் இறைவனை நம்புறோம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாளை மறுமையை நம்புறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 250 கோடிகளுக்கு உண்டான மக்கள் இருப்பாங்க. அவர்கள ஒருவர் தான் நாம. அப்படிதானே? அல்லாஹ்வை நம்புறோம், முஸ்லீமாக இருக்கிறோம், இறை தூதரை ஏற்று இருக்கிறோம், வேதத்தை நம்புறோம், நாளை மறுமையை நம்புறோம், சுவனம் இருக்கு, நரகம் இருக்கு என்று அதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த கொள்கையை சரியாக விளங்கி கொண்டிருக்கிறோமா? இந்த கொள்கையின் பால் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் பல கொள்கைகள் இருக்கு. கடவுள் சார்ந்த சித்தாந்தங்கள் ரீதியான பல கொள்கைகள் நாம் வாழக்கூடிய நாட்டில் இருக்குதா இல்லையா? நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இருக்குதா இல்லையா? பல கொள்கைகள்னா என்னது? ஒன்று ரெண்டு கொள்கைகள் தெரியுமா? தெரியுமா? சும்மா சொல்லுங்க, தவறா இருந்தா பரவாயில்ல, நமக்குள்ள ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான். சரியா? எனக்கு தெரியாத உங்ககிட்ட தெரிஞ்சுக்குவேன், உங்களுக்கு தெரியாத எங்ககிட்ட தெரிஞ்சுக்குவேங்க, அவ்வளவுதான். பல கொள்கைகள் இருக்குதா இல்லையா? பல கடவுள்கள் இருக்கிறாங்க. ஒருவரை படைப்பதற்கு ஒரு கடவுள், அவரை காப்பதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு துறை சார்ந்த கடவுள் இருக்கிறாங்களே. கல்விக்கு ஒரு கடவுள், செல்வத்திற்கு ஒரு கடவுள் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி பல கடவுள்களை வணங்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்கு. அதே போல 3 கடவுள்களை வழிபடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. சரியா? 3 கடவுள் யாரு? தெரியல. சரி. அதில் 3 கொள்கைகள்னா இயேசுவை வணங்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மேரியை வணங்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, பரிசுத்த ஆவி என்று சொல்லுவாங்க. அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, படைப்பினங்களை வணங்குவாங்க,
சூரியனை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சூரியன் காலையிலிருந்து மாலை வரை இருக்குதா இல்லையா? சூரியனுடைய பிரம்மாண்டம் நம்ம தெரியும், எவ்வளோ பெரிய ஒரு கோளாக இருக்குது. அதோடைய தாக்கத்தை, அதோடைய பவரை நம்ம உணர்றோம். அப்போ என்ன பண்ணுறோம்? பாங் சொல்லிடுவோம். பாங் சொல்லிட்டு அனுப்பிச்சிடலாம்.
சொல்லியிருந்தோம் கடைசியா? 3 கடவுள் கொள்கை. அதுக்கடுத்து படைப்பினங்களை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சூரியனை கடவுளாக, சந்திரனை கடவுளாக நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதே போல பல இயற்கையை வழிபடக்கூடியவர்கள், மரங்களை வழிபடக்கூடியவர்கள், தன்னுடைய தீயை வழிபடக்கூடியவர்கள், இப்படி பல வகையான படைப்புகளை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இதற்கு மேல இன்னொரு குரூப் எப்படி இருக்காங்கன்னா, கடவுளே இல்லை, என்ன இல்லை, கடவுளே இல்லை, கடவுள் என்பது ஒரு பொய் என்று நாஸ்திகத்தை பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இப்படி பல கொள்கைகள் இருக்கு. அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய சார்ந்த, சரியா? நம்ம அதை குறை கூறுவதற்காக சொல்லலை. இப்போ இந்த இதுல முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், நம்முடைய கொள்கை என்ன என்று நாம் விளங்கி வச்சிருக்கிறோமா? தம்பி நீங்க சொல்லுங்க, 2வது உட்காந்துருக்கீங்களா? நம்முடைய கொள்கை என்ன? நம்ம இறை நம்பிக்கையால் முஸ்லீம் சொல்றோம்ல, நம்முடைய கொள்கை என்ன? உங்க பேர் என்ன? முதல்ல முகமது ஹசன், அர்ஷத். என்ன படிக்கிறீங்க? 12th. என்ன ஆகணும்? எல்லாம் ஐடியா? சரி, ஐடி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கோர்ஸ். சரி, அதுக்கு என்ன முயற்சி நீங்க செய்றீங்க? படிச்சுட்டு இருக்கீங்க. சரி சரி, இப்ப சொல்லுங்க, முஸ்லீம் என்று நம்ம சொல்றோம்ல, நம்முடைய கொள்கை என்ன? தொழுகிறது. சரி, அவ்வளவுதான். வேற யாரும் சொல்ல முடியுமா? பிரவுன் டிஷர்ட். நான் பாட்டு அப்படி இருந்தேனே, என்னைய கூப்பிடுறீங்களா பாய்? சொல்லுங்க. அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். ஓகே. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரியா? நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம்னா நம்முடைய கொள்கை என்னன்னு நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு துறை சார்ந்த படிப்பை படிக்கிறோம், அந்த படிப்புல ஒரு வல்லுநராக ஆகணும் நாம் நினைக்கிறோம்னா அதுக்குண்டான முயற்சி செய்யறோமா இல்லையா? ஒரு ஐடியில நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா என்ன பண்றோம்? இப்பத்திலேருந்து அதனுடைய அடிப்படை தகுதிகளை வளர்த்துக்கிறோம். அதில் என்னென்ன பேசிக் இருக்குதோ, அந்த ஆரம்ப படிப்புகள் இருக்குல்ல, 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் படிக்கிறோம். அதுக்கப்புறம் கல்லூரியில் சேர்றோம். கல்லூரியில் அந்த துறை சார்ந்த படிப்புகளை நம்ம படிக்கிறோம். பிசிஏ படிக்கிறோம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறோம், எம்சிஏ படிக்கிறோம். அதே மாதிரி அது சம்பந்தமான படிப்புகள் என்னென்ன வருதோ, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் வந்துடுச்சுல, அதில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குதோ அதை படிப்பதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்கிறோம். கரெக்டு தானே? எதுக்காக செய்கிறோம்? இதுக்கு இதோட நோக்கம் என்ன? நான் ஒரு ஐடி இன்ஜினியர் ஆகணும், அதில் ஒரு நல்ல ஒரு நிலையில் ஒரு பொசிஷனில் நான் வரணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இதுதானே நம்முடைய இலக்கு. அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம செய்ய தானே செய்கிறோம். இப்போ ஒரு இறை நம்பிக்கையாளராக இருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம்னா அதற்கென்று ஒரு அடிப்படை தகுதிகள் இருக்கு. நம்ம அரபியில பேர் வச்சுக்கிட்டதுனால நாம் முஸ்லீம் ஆயிட முடியாது. தலையில தொப்பி போட்டிருக்கிறதுனால, தாடி வைத்திருப்பதனால் மட்டும் முஸ்லீம் ஆயிட முடியாது. அதனுடைய அடிப்படையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கு, இந்த கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை விளங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இந்த உலகத்துல நாம் ஒரு படிப்பை படிக்கிறோம், அதுல வெற்றியும் அடையலாம், தோல்வியும் அடையலாம். அப்படிதானே? கண்டிப்பா தானே? படித்தவர்கள் எல்லாம் பெரிய பொசிஷன் போயிட முடியாது. பார்க்குறோமா இல்லையா? பல பட்ட படிப்புகளை படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சாதாரணமாக ஒரு தொழில் செய்வாங்க, இல்லை வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய நபர்களை பார்க்குறோம். சில பேர் படிக்காம கை நாட்டா இருப்பாங்க. அவர் பார்த்தா பெரிய தொழிலதிபராக இருக்கிறாரா இல்லையா? அவருக்கு கீழே பல நிறுவனங்கள், அவருடைய கிளைகள் எல்லாம் வெளிநாடுகளில். அவர் இங்கே கிராமத்தில் பிறந்தவராக இருந்திருப்பார், கிராமத்தில் ஆரம்ப கல்வி படித்தவராக இருப்பார், உயர்கல்வி கூட படிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவருடைய நிறுவனங்கள்லாம் எங்கே இருக்குது? வெளிநாடுகளில் இருக்கு.
வெளி ஊர்களில் இருக்குது, பல மாவட்டங்களில் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம். இப்போ படிப்பு என்பதே தேவை, அடிப்படை. அதை படித்தாதான் நம்முடைய உலகத்தில் அடிப்படை நம்முடைய தேவைகளை உரிமைகளை பெற முடியும். அதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். இதைவிட மிக முக்கியமானது என்னன்னா, நாளை மறுமையுடைய வெற்றி தானே. ஒரு முஸ்லிமா இருக்கிறோம், அல்லாஹ்வை நம்புறோம், அவனுடைய தூதரை பின்பற்றுறோம் என்ற நாம் அந்த கொள்கையை வழங்கி வச்சிருக்கிறோமா? இந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள் நம்மிடத்துல கேள்வியாக கேட்கப்பட்டா பதில் சொல்ல தெரியுமானா தெரிய மாட்டேங்குது. அதானே இப்போ கொள்கைனா என்னன்னு கேட்கிறோம், அதற்கு தெளிவான பதில் எல்லாரும் சொல்ல முடியுமானா முடியல. என்ன காரணம்? அந்த அடிப்படை நாம் தெரியாம இருக்கும். இஸ்லாத்துடைய அடிப்படையே கொள்கை தான். ஒரு மரத்திற்கு எப்படி அதனுடைய வேர் முக்கியமோ அதுபோல நாம் ஒரு இறை நம்பிக்கையாளராக மூமின்களாக இருக்கிறோம்னா அதனுடைய அடிப்படை என்னது? அடிப்படை என்னது? கொள்கை தான். நாம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை இருக்குல்ல, அது சரியாக இருந்தால்தான் மற்ற எல்லா அமல்களும் சரியா இருக்கும். அந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறோம், எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை நாம் உரசி பார்க்கணும் என்பதற்கு தான் இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதான இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது 3வது அத்தியாயம் 51வது வசனம் சொல்றான், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதூன் ஹாதா சிராத்தும் முஸ்தகீம். அல்லாஹ்வே எனது இறைவனும் உங்களும் இறைவனும் ஆவான், அதுவே அவனையே நீங்கள் வணங்குங்கள், அதுவே நேரான வழியாகும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் யாரு? அல்லாஹ் ஒருத்தன் தான். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுது மார்க்கம். கடவுள்ல ஒருத்தன் அல்லாஹ் சொல்லல, பல கடவுள்கள் இருக்கிறாங்க. அந்த கடவுள்கள்ல ஒரு ஆள் அல்லாஹ் என்று இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வணங்குவதற்கு தகுதியான ஒரு ஆள் இருக்கிறான்னா அது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த அடிப்படை நாம் விளங்கி வச்சிருக்கிறோமா? இந்த கொள்கை விளக்கம் நமக்கு இருக்குதா? உடனே நாம அல்லாஹ்வை தானே வணங்குறோம், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் வணங்குறது இல்லையே. ஏதாவது ஒரு எக்ஸாம்ல எழுத போறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாஹ்விட்ட தான் கேட்கிறோம். படிக்கிறோமோ படிக்கலையோ, அதுக்குண்டான தேர்வுக்குண்டான தயாரிப்புகள் நம்மகிட்ட இருக்குதோ இல்லையோ, என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் நான் நல்லா எக்ஸாம் எழுதணும், சரியா தேர்வு எழுதணும், நல்ல மதிப்பெண் பெறணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம்ல. அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறோம்ல. இதுவும் இறைவனை நம்பக்கூடிய அந்த விதம் தான். ஆனால் அதுல உறுதியாக இருக்கிறோமா? அதனுடைய கிளைகளை அல்லாஹ் சொல்லக்கூடிய வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உறுதியா நாம் இருக்கிறோமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்கள்ல மனித குலத்திற்கு புரிவதற்காக அவனுடைய வல்லமையை, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் பல இடங்களில் சொல்றான். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பார்த்து பல இடங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தத்துவம் என்னன்னா, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. யார் இந்த வழியை சரியாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் நேரான பாதையில் இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல நாம் தடம் புரிந்து விட்டால் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, பெரிய படித்த மேதையாக இருந்தாலும் சரி, பெரிய செல்வாக்கு மிக்கவனாக ஒரு அரசு பதவியில் இருந்தாலும் சரி, அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த உலகத்துக்கு தேவைதான், படிப்பு தேவைதான், அதிகாரம் நாம் பெறணும். முஸ்லிம்களுடைய நிலைமை பின்தங்கி இருக்குது. அதற்கு நாம் கல்வி என்ற அந்த ஆயுதத்தை எடுக்கணும், நல்லா படிக்கணும், அரசு பதவிகளில் நாம் வரணும். இதெல்லாம் தேவைதான். ஆனா அந்த தேவை எங்க? இந்த உலகத்திற்கு மட்டும்தான் அந்த தேவை இருக்கு. நீங்க இரண்டு உலகத்திலும் மறுமையை நம்புறோம்ல,
இந்த உலகத்தை மட்டும் நம்பக்கூடியவர்கள் நாம் கிடையாது. நாளை ஒரு மறுமையுடைய வாழ்வு இருக்குது, அது நிரந்தரமான வாழ்வு. இந்த உலக வாழ்வு அற்பமானது. இதில் கிடைக்கக்கூடிய சுகங்கள், இதில் கிடைக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லாதது, நொடி பொழுதுல மாறக்கூடியது. இதெல்லாம் நம்புறோம்ல. நிரந்தரமா வாழ்ந்துருவோமா? இப்போ படிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறோம், இது நடக்கும்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சமீபத்தில் நடந்த ஒரு விபத்தை நம்ம பார்த்தோம்ல, டிவிலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பள்ளி வாகனம் எங்க வருது? ரோட்டை கிராஸ் பண்ணி வருது. ரயில்வே கிராசிங் இருக்கும்ல, கிராஸ் பண்ணி வருது. அந்த விபத்து நடக்குதா இல்லையா? ரயிலில் வந்து என்ன பண்ண, கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சு வண்டி வாகனம் வந்து ரயிலில் கொஞ்சம் தூரம் 500 மீட்டர் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போய் என்னாது, இந்த விபத்து ஏற்படுது. அதில் மரணித்தவர்கள் என்று நீங்க பார்த்தீங்கன்னா யாரு? எல்லாம் வாழ்ந்து முடித்தவர்களா? 50 வயது 60 வயது 70 வயது தாண்டவங்களானா கிடையாது. 5 வயது 7 வயது 10 வயது பிள்ளைகள். அவனுடைய பெற்றோருடைய ஆசை என்ன இருந்திருக்கும்? இவங்களை படிக்க வைக்கணும், நல்ல நிலை கொண்டு வரணும். ஒரு குடும்பத்தை சார்ந்த 2 பேரும் இறந்திருக்கிறாங்க. அக்கா தம்பி நினைக்கிறேன். 2 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர் இறந்திருக்கிறாங்க. இப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாது, எப்ப வேணா மாறும். நம்ம நினைக்கிறோம் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எல்லாம் நடக்கணும், எல்லா நாடுனா நடக்கும். அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இங்கே முடிஞ்சிடுச்சுன்னா நாம் நாளை மறுமையில வெற்றி பெறணும்னா இந்த உலகத்திலும் அதில் வெற்றி இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலையும் பயன் இருக்கு, நாளை மறுமையிலும் பயன் இருக்காது. அல்லாவை வணங்கக்கூடிய இந்த கொள்கை இருக்குல்ல, இந்த ஏகத்துவத்தை ஏற்றவர்களாக நாம் இருக்கிறோம்ல, அதனால் இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, நாளை மறுமையிலும் பலன் இருக்கு, இந்த உலகத்திலும் பலன் கிடைக்கும். அதனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாவை மட்டும் நீங்கள் வணங்குங்கள். இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள்ல மிக முக்கியமானது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. இன்ன ஷிர்கல் உல்மன் அலீம் என்று அல்லாஹ் சொல்றான். இருக்கக்கூடிய அநீதங்கள்ல மிகப்பெரிய அநியாயங்கள்ல முதன்மையான அநியாயம் எது தெரியுமா? எது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது அதற்கு உதாரணங்களையும் எடுத்து சொல்றான். அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்கிறீங்களே, கடவுள்களை வணங்குறீங்களே, படைப்பினங்களை வணங்குறீங்களே, அவைகள் எல்லாம் ஒன்று திரண்டாலும் அவர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். நமக்கெல்லாம் ஒரு உதாரணத்தோட சொன்னாதானே விளங்கும். ஒரு டீச்சர் பாடம் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு தியரட்டிக்கலா ஒரு ஃபார்முலாவா சொன்னா புரியாது, கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணமா ஏதோ ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு கதையை சொன்னா என்ன விளங்குமா இல்லையா? உடனே புரிச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, இப்படிதானே? அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். யாரை அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அந்த அனைவரும் ஒன்று திரண்டு ஒன்று சேர்ந்து ஒரு ஈயை படைக்கணும்னு நினைச்சா கூட படைக்க முடியாது. படைக்கிறத விட்டு, படைக்கிறதுனா கஷ்டம் இல்ல. இந்த பொருளை நாம செய்யலாம், செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பொருளுடைய ரா மெட்டீரியல் இருக்கணும், அப்படிதானே? எல்லாரும் செய்ய முடியுமானா முடியாது. அதுக்கு உண்டான டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கரெக்டா? அதே போல ஒரு ஈயை நம்மளால எந்த ஒரு மனிதனாலும் எவ்வளவு தொழில்நுட்பம் வந்தாலும் படைக்க முடியாது, அப்படிதானே? செயற்கையான உபகரணங்களை இதை கூட நம்ம ஒரு ரா மெட்டீரியல் தான் படைக்கிறோம். இதுக்குண்டான மூலக்கூறுகள்லாம் மனுஷன் தயாரிச்சது கிடையாது. இரும்பாக இருக்கட்டும், இதோடைய தேவையாக இருக்கட்டும், இதுலேருந்து வரக்கூடிய மூலக்கூறுகளாக இருக்கட்டும், ஒரு நீராக இருக்கட்டும், எந்த ஒரு பொருள் செய்யணும்னா தண்ணீர் மிக அவசியம். தண்ணி கூட நம்மளால் படைக்க முடியுமானா முடியாது. இதை கூட நம்ம படைச்சோம் சொல்லணும், நம்ம தயாரிச்சோம் வேணா சொல்லலாம். படைத்தது யாரு? இறைவன் தான். இறைவனுடைய அருள் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. அல்லாஹ் சொல்றான், ஈயை கூட நீங்கள் படைக்க முடியாது. படைக்கிறத விட்டு அது உங்களிடமிருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போயிட்டா அதை திரும்ப கூட உங்களால் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சொல்றான்.
ஈ இருக்குல்ல, ஈ பார்த்துருக்குமா? ஈ எவ்வளவு இருக்கும்? இவ்வளோண்டு இருக்குதா? அந்த ஈயை பற்றி அல்லாஹ் சொல்றான். எப்ப சொன்னது இது? 6ஆம் நூற்றாண்டுல சொன்னது. 1400 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன ஒரு விஷயம். அதுல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? ஈ உங்களிடந்து ஒரு பொருளை பறித்து கொண்டு போய்விட்டால் அதை உங்களால் திருப்பி கொண்டு வர முடியாது. இன்னைக்கு ஆய்வாளர்கள் அதை ஆய்வு செய்யறாங்க, இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்க்கறாங்க, எப்படி இதை சொல்றாங்க என்று ஆய்வு செய்யும் போது பெருக்கிலார்கள உருவத்தை பெருக்கக்கூடிய, அது பேர் என்னது ஆங்கிலத்தில்? டெலஸ்கோப்பா? மைக்ரோஸ்கோப். டெலஸ்கோப்னா விண்வெளியில பார்க்கிறது, மைக்ரோஸ்கோப் சின்னதை வந்து பெருசாக்கி காட்டும்ல. அதெல்லாம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தான், 500 வருடங்களுக்கு இந்த நெருக்கத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் சொல்றான், ஈ உங்களிடம் உன்னை பறித்து சென்று விட்டால் உங்களால் திரும்பி கொண்டு வர முடியாது. ஈ இருக்குல்ல, ஈயை நீங்கள் சிந்திச்சாலே அல்லாஹ்வுடைய ஆற்றல் நம்ம